வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளான்ட் ஏ சீட் கியூப் அண்ட் க்ரோ யுவர் வெஜிடபிள் இப்படின்னு நம்மளோட சீடை விதையை காய்கறி விதையில் ஒரு கோகோபிட்டு கேக்குக்குள்ளே வச்சு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு பாருங்க, இப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. அதை கொண்டாந்து நம்ம மண் தொட்டியில் போட்டோம்னா பாருங்கள், 7லேருந்து 10 நாளைக்குள்ள முளைச்சிரும் இருக்காங்க. அப்புறம் ரெகுலராக தண்ணி ஊற்றுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் விதை முளைச்சி 45வது நாளில் மொட்டு வச்சு காய் காய்ச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது எப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா, நம்மளோட நண்பர்கள் நம்ம மாடித்தோட்டம் போடுற வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட நண்பர்கள் அவங்க எங்கேயோ கோயம்புத்தூரில் போயிருந்துருப்பாங்க போல், அங்கே கொடுத்துருந்துருக்காங்க. சரி, நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க இந்த இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள் எப்படி கேக் கண்டா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கடல மிட்டாய் கண்டா இருக்குது, தேங்காய் பருப்பி செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு கிடச்சி இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் எப்படி முளைக்கிது என்னென்னு பார்த்துட்டு தான் நம்ம போடணுன்றக்காண்டியே இதை நான் உங்களுக்கு போடலை வீடியோவாக. இப்போ நான் முளைச்சிருக்கு, முளைச்ச பரட்டு போட்டு விட்றேன் பாருங்கள். இருங்க, அது பின்னாடி வரும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், மனிதனோட ஐடியா, வியாபார தந்திரங்கள்லாம் பயங்கரமாக போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது பாருங்கள். இந்த இருக்கா வெள்ளை கலரில் மிளகா விதை நட்டால் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 4 வகையான விதை மட்டும் வச்சுருக்கேன்னு போட்டிருக்காங்க. அதாவது இதில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது. அதில் ஒரு வெள்ளை சீட்டும் வச்சுக்கிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டை. ஆனால் கேக்கு 2, 4, 5 வரிசையாக இருக்குது. இங்கே 4 விதை தான் இருக்குது. எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தக்காளி, கத்திரி, முள்ளங்கி, வெண்டைன்னு இதில் நம்ம ஒரு இதை எடுத்து நான் விதைய போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் என்ன முளைச்சிருக்குண்ணே. தக்காளி செடி முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது முளைச்சி 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள்னால் விதை அங்கிட்டு ஒரு 22 நாள் கணக்கு வருது. எத்தனை நாளில் காய்க்கும்னாங்கன்னா 48 நாளில் காய்க்கும் இருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. தக்காளி ஆனால் சொன்ன மணிக்கு நல்லா வீரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரெக்டான நிறையாவும் விதை வைக்கலை. அவங்க 2 விதை தான் வச்சுருந்துருக்காங்க. கரெக்டாக 2 செடி தான் வருது. 2, 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாருங்கள், 1, 2, இந்த இது 3 விதை வச்சுருந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டியில் நம்ம 1 தான் வளர்க்க முடியும். நம்ம ஒன்று எடுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 அருமையாக இருக்குது. இப்படி செடி வளர்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுற நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க. நீங்களும் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.